ஹாய் மை டியர் தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ். நான் உங்கள் மேகு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இருக்காதா பின்னே பார்த்தாச்சா? சந்தோஷமா திருப்தியா 7 பேரை ஒன்றா பார்த்துட்டோன்னு எல்லாம் அப்படியே குஷியில் இருக்கீங்க. அது எப்படி ஆனிவர்சரி அப்போது ஒன்றா கூடாமல் இருப்பாங்க? ஆனால் கொடுமை என்னென்னா நான் பார்க்கல அந்த கான்சர்ட்டு லைவை. இன்ஃபேக்ட் ஜெய்யோ கான்சர்ட் பண்ணுறதே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு இருந்துட்டேன், எப்பயும் போல். ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லா வீடியோ அப்படியே போட்டப்போ தான் தெரியும். ஒரு ஒரு வார்த்தை ஒருத்தி சொல்லியிருந்தனா நான் பார்த்துருப்பேனே. உங்களுக்கெல்லாம் இல்லீகல் லிங்க் இன்டர்நேஷ்னல் ஆர்மின்னு பட்டம் சூட்டினேன். ஆனால் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பணும் ஒருத்திக்கு தோணலைன்னு நினைக்கிறப்போ தான் மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். என்னவோ போங்க, இந்த வருஷம் ஃபெஸ்டா இப்படி போயிடுச்சு. அதனாலே ஃபெஸ்டா பற்றின கண்டென்ட் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. அண்ட் விஜஸ் ரெசிடென்சி எண்டு சீசன் 1 எண்டு கேட்டிருப்பீங்க நிறைய பேர். இன்னும் சில பேர் கேட்கல. ஸோ செக் அவுட் பண்ணுங்கள் எண்ட் எபிசோட். ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா பிடிஎஸ் ஃபெஸ்டா. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 12 ஃபெஸ்டாஸாக பார்த்துட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, கேபாப் ஃபேண்டம்லே நம்ம தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேண்டம். இது வரைக்கும் வந்து 12 ஃபெஸ்டாவை வந்து பார்த்த ஒரு ஃபேண்டம், ஒரு குரூப்போட ஃபெஸ்டாவை பார்த்த ஃபேண்டம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 வருஷம் 10 வருஷம் தான் ஒரு குரூப் வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பேண்ட் ஆகிடுவாங்க. பட் நம்மளுடைய விடாமுயற்சியால் அவங்க வந்து வலுக்கட்டாயமாக அந்த குரூப்பு போச்சு, நாங்கள் அவ்வளோதான் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால ஒரு விஸ்வரூப வெற்றி நமக்கு கிடைச்சது வந்துட்டு அவங்களுடைய இப்போ வரைக்கும் அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறது, குரூப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ இன்னும் பல ஃபெஸ்டாக்கள் நம்ம வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும். 30 40 50 60 போய்கிட்டே இருக்கணும். பேரம்பேத்தியோடலாம் உட்காந்து பிடிஎஸாக பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த விஷ் இந்த ஆனிவர்சரி அப்போது நிறைவேறும், வேண்டிக்கிட்டு அது நிறைவேறணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டுக்கிறேன். ஸோ ஃபெஸ்டாவில் என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். ஒரு காலத்தில் லைவ் வாசலில் உட்காந்துட்டு 7 பேர் என்ன பேச போகிறாங்கன்னு சொல்லி வாயை பொழந்து பார்த்துட்ருப்போம். ஸோ இதுவரை செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டாவில் எனக்கு பிடிச்ச ஒரு 5 பெஸ்ட்டு ஃபெஸ்டா, அதில் வந்து ஹைலைட்டான சில பாயிண்ட்ஸை பற்றிலாம் வந்து மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஹைலைட்டான சில மொமெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்லாம் ஒரு அழகான வீடியோவாக எடுத்து போட்டு மந்த் எண்டில் நான் வந்து ஒன்று பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ எனக்கு டாப் 5, அதாவது பெஸ்ட் ஆஃப் 5, ஓகேயா, என்னுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃபெஸ்டாஸ் என்ன அப்படின்னா 5th பிளேஸில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்படி 5 4 3 2 1 அப்படி போகலாம். ஸோ 5th பிளேஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டா. எப்படி 5th ஃபஸ்ட்டு? ஓகே. ஸோ எல்லாம் அந்த குட்டி இடத்துக்குள்ளே, ஃபர்ஸ்ட் டார்மு, அந்த குட்டி இடத்துக்குள்ளே அந்த பங்க் பெட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சமைச்சு ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி, பெருசாக இல்லைனாலும் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி ஒரு மாதிரி எத்தனை வாட்டி பார்த்தாலும் நல்லாயிருக்கும் அந்த மொமெண்ட்ஸ்லாம். அதில் ஹைலைட்டான மொமெண்ட்ஸ்னு பார்த்தா எனக்கு ஜங்குக் வந்துட்டு ஆக்சுவலி இப்போ வந்து நிறைய பேர் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகே, வைரல் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிறது மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது என்னப்பா இப்போ தானே ஃபேமஸ்ஸு, எங்கள் பிடிஎஸ் எப்பயோ வந்துட்டாங்க தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே போல் தான் கெட் ரெடி வித் மீ, இதுன்னு இப்போ தானே அந்த காலத்தில் பண்ணியிருப்பா. அப்படி பாருங்கள், எங்கள் ஜங்குக்கு மூஞ்சி கழுவுவது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. எனக்கு பார்க்குறப்போ, தம்பி என்ன மூஞ்சி மட்டும் கழுவுறீங்க, நல்ல நாள் அதுமா நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டோரை மூடிட்டு வெளியே வந்தால் ஜேயோப்பு பலூன் ஊத, தம் பிடிச்சி அதை கட்டி தொங்க விட, கிச்சன்லேருந்து என்னடா தட்டால் புடால்னு சவுண்டு வருதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா எலி உருட்டுதோன்னு சொல்லி பார்த்தா ஜின்னு சமைக்க, நம்ஜுன் கையை நறுக்க காயை நறுக்கன்னு சொல்லி அவங்களே சமைச்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து அவரவர் வாழ்க்கையில் ஆயிரமாற்றங்கள் அப்படின்ற மாதிரி பாண்டவர் பூமி படத்தில் வர சிப்ளிங்ஸ் மாதிரி இவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த ஃபெஸ்டா தான். ஓகே, இதில் எங்கேயா அந்த 2 அரை டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிக்கிட் ஆஃபீஸில் கேக்கை வந்து வாங்கி அதை நல்லா டிசைன் பண்ணிட்டு, கேக் இல்லாமல் எப்படி ஒரு ஆனிவர்சரி, நாங்கள் கேக்கு சாப்பிட மாட்டோங்க, ஆனால் ஊதிட்டு வெட்டுவோம், விஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேணும், அதாவது ப்ரே பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்கை வந்து இது பண்ணிட்டு
இருப்பாங்க. ஸோ சுகாவும் ஜிமினும் தான். வேற யாரு? நம்ம கவுண்டமணி செந்தில் காம்போ. அதாவது டாம் அண்ட் ஜெர்ரிலாம் இல்ல. கவுண்டமணி செந்தில் தான் பக்கா பிக்கரிங் காம்போ. இவங்க 2 பேரும் வந்துட்டு கேக்க வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கார்ல ஏத்தி போட்டு கொண்டு வருவாங்க. "தம்பி சர்ப்ரைஸ்ன்னு சர்ப்ரைஸ பிக்கிட்லயே முடிச்சிடாதீங்கப்பா, வீடு போய் சேரணும்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஒரு சின்ன கேப்ல கூட நீ ஜிமின் சும்மா இருக்க மாட்டாப்படி. அதாவது சுகா நல்லவர் தான், கவுண்டமணி நல்லவர் தான். செந்தில் பண்ற இந்த குட்டிகளாட்டத்தனத்தினால தான் கவுண்டமணி வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படிங்கிறது தானே உண்மை. அதே போல தான் இங்கேயும். சும்மா அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் இல்லையா? ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு பெருசாக அவ்வளோவாலாம் வந்து பிடிஎஸ் பற்றி தெரியாது. ஓகே, ரொம்ப நான் ஃபேண்டம்குள்ளே என்ட்ரி ஆகி இந்த இந்த ஷோஸ்லாம் ரூக்கி கிங்கு, டைனமைட் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் இது வந்துட்டு வந்துச்சு. சரி, ஓகே, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஜிமின் வந்துட்டு சொல்லுவா அப்படி, எனக்கு என்னை வந்துட்டு சுகா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், சுகா வந்துட்டு அப்படியா யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் சொன்ன அப்படின்னதும், நானே சொன்னேனா அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன் விடு அப்படின்னு சொல்லி பாய் அடைச்சி வேஸ்டட் மூமெண்ட் வந்துட்டு ஆக்கியிருப்பாரு. எனக்கு அதை பார்த்ததுமே சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் தானே, அதனால இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுங்க வந்துட்டு 10 வருஷம் ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆனாலும் ஓகே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சண்டைகள்ன்றது இந்த வாய் சண்டை அடிச்சுக்கிறதுங்கிறது நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுகாவும் ஜிமினும் இப்போ வரைக்குமே அப்படித்தான் இருக்குதுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், 25க்கு மேலே தான் நமக்கு தெரியும் எப்படி வந்து இவங்களுக்குள்ள இருக்க முழு மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுலாம். அப்புறம் ஒரு வழியாக சுகா, அப்போல்லாம் இல்லைடா, உன்னையும் எனக்கு பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி செஞ்சு வீடு போய் சேர்ந்து எல்லாம் உட்காந்து ஒன்றா சமைச்சதை சாப்பிட்டு கேக்கெல்லாம் வந்துட்டு ஊதி வெட்டி பண்ணுவாங்களா? அது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சரி, ஊதி அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து பல வருஷங்கள் நம்ம ஒன்றா இருக்கணும், நிறையா வாட்ச்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு உட்காடுறாங்க. அப்போ தான் நான் ஒன்று பார்த்தேன், ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம மேனேஜரனே பிடிஎஸோட மேனேஜர் அவர் வந்து பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பார்க்குறப்போ எவ்வளோ லாயலாக ஆனஸ்ட் அப்படின்லாம் அப்போ தோணுச்சு. பட் இப்போ வந்துட்டு எம்போட்டு சம்பளம் கொடுத்துருப்பாங்க, இவர் இத்தனை வருஷம் கூடவே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த 30s நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். 20ஸும் இல்லாமல் 30ஸும் இல்லாமல் ஒரு மனநிலைமையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சம்பளம் தான்டா எல்லாம், அதை கொடுத்தா இந்த ஹானஸ்டி, லாயல்ட்டி எல்லாம், அப்படி இல்லைன்னா மண்ணாங்கட்டி தான். ஸோ ரொம்ப வருஷமாக இவர் கூடயே இருக்கிறதுனால என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என் மைண்டு வந்து தோணுச்சு. சரி, பசங்க எல்லாம் வந்து ஜாலியாக இந்த ஃபெஸ்டாவை முடிச்சு, ஃபர்ஸ்ட் இயர் ஃபெஸ்டாவை முடித்தா அடுத்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டில் 4 வந்துட்டு என்ன, 4th ஃபெஸ்டா வந்து என்னென்னா, இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃபெஸ்டா 2018 ஃபெஸ்டா ரியலி வேற லெவல் மூமெண்ட்ஸ் இதில் இருக்கும். எல்லாம் அப்படியே சரக்கை போட்டுட்டு அலப்பறை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம புள்ள ஹோபி தான், சரக்கு போடுற முன்ன வர சூனா போனான். ஆனால் ஒரு பீரு உள்ளே போனாவே அவர் வந்துட்டு அவ்வளோதான், சும்மா அப்படியே உட்காந்துருப்பார் இல்லையா, தம்பி டாமி என்ன தொக்கிடுச்சு, ஏதாச்சும் வந்து கண்டென்ட் குடியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிடிச்சி போராடணும். மூஞ்சிலாம் செவந்து போய் நம்ம ஜிமின் வேற கலாய்ப்பா அப்படி. ஆர்மிஸ், நீங்கள் நினைக்கலாம் ஜெயோ மூஞ்சியை பார்த்துட்டு ஒரு 4-5 ட்ரம் உள்ளே போயிருக்கும் போல் பீர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஒன்றுமில்லை, இங்கே பாருங்க, ஒரு மூடி தான் குடிச்சா அப்படி, அதுக்கே இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஹோபியை பிடிச்சி கலாய்ச்சி தள்ளியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ நம்ம ஃபெஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான விஷயம் என்ன அப்படின்னா, க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு கொஷினை ஒரு சீட்டில் வந்து எழுதி அதை வந்துட்டு கொடுப்பாங்க. அதில் ஒன்று பிக் பண்ணி நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து படித்து பார்த்துட்டு ஃப்யூச்சரில் வந்து எப்படி என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுது அப்படின்றத பேசுவாங்க. பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்றதெல்லாம் பேசுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் ஃபெஸ்டாவில் வந்துட்டு போகும். இதுவே வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்க. ஸோ இது வந்து 2018 காலகட்டம் அப்படின்றதுனால வந்து பசங்க நிறைய வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஆளுங்க ஃபேமஸே ஏர்போர்ட் லுக்கு தானே. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய ஃபேஷன் சென்ஸை பற்றிலாம் வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்ல அவங்கக்கிட்ட வந்து கேட்க, சுகா கிட்டேருந்து வர ஓகே இப்போ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக சுகா கிட்டேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டேருந்து கேட்க, அவர் இது ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் இல்லை, நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே கேட்காதீங்கடா, இது ஒரு சாதாரண பச்சை சொக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஆனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்ல, ஜின்னு நல்லா இருக்கு ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க, இன்னும் இக்கிற
ஆனால் நான் ஃபுல் மார்க்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக் பார்த்துட்டு அப்போது 10க்கு எவ்வளோ போடுவீங்கன்னு சொல்லுனே அப்படின்னு சொல்லவும் 10க்கு சுகாங்கிறதுனால ஒரு 8 கொடுக்குறேன்ப்பா அப்படின்னதும் ஏன் அந்த 2 எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா டேய் என்னதான் ட்ரெஸ்ஸு பார்த்து பார்த்து போட்டாலும் யார் போட்டிருக்காங்கன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்கும் 8 தான் தருவேன் ஃபுல் மார்க்னா அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஏன் நான் அழகண்டா நான்லாம் அப்படியே போவேன் கபோர்டை திறந்து எது கையில் கிடைக்குதோ அப்படி எடுத்து மாட்டிட்டு வருவேன் பார்த்துக்க அம்பூட்டு அம்சமாக இருக்கும் அதாவது போடுற ட்ரெஸ்ஸுனால நான் அழகா இல்லை என்னால் தான் அந்த ட்ரெஸ்ஸே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன் டு எர்த் நம்ம ஜின்னு சொல்லுவோம் அப்படி ஆனால் பசங்க சும்மா இருப்பாங்களா சொன்னாங்க நீங்கள் ஆண் அழகன் தான்னு ஆண் அழகனுக்கு ஜங்குக் கபோர்டு பார்க்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க என்னன்னா அவர் போட்டிருக்க சொக்கா வந்துட்டு ஜங்குக்கோடது போல் பாத்தியா ஏன் சொக்கான்னு இல்லைடா எவன் சொக்காவை போட்டாலும் நான் நல்லா தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தா நம்ஜுன் இருப்பா அப்படி எதே இது உன் சட்டை இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுகாவும் நம்ஜுன் இருப்பாங்களா இதுதான் சாக்குன்னு ரெண்டும் கையை விட்டு தொலா வீட்டுக்கு ஜின்னு பாடிய சரின்னு பக்கத்தில் போனால் பிடி வாத்தியார் உட்காந்துருக்கா அப்படி யார் நம்மால் நம்ஜுன்னு பின்ன பிடி வாத்தியார் மாதிரி விசில மாட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தா அப்படி தானே நமக்கு தோணும் நமக்கு மட்டும் இல்லை கூட அத்தா வந்துட்டு சொல்ல நம்ம ஜிமின் பார்த்துட்டு ஏய் சும்மாலாம் சொல்லக்கூடாதுப்பா என் ஃப்ரெண்டு சொல்லுவான் நம்ஜுன் தான் நம்ம ஆளுங்களே ஏர்போர்ட் லுக்கில் தக்காக இருப்பான்னு சொல்லி அப்படின்னு சொல்ல அப்படியா சொன்னால் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு விசில போடு அப்படின்னு சொல்லவும் விசில் எடுத்து ஊதுவா அப்படி பாருங்க எனக்கு பார்க்குறப்போ இந்த அக்வாரியத்தில் வந்து டால்ஃபினை மேய்க்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார்ல அவரை மாதிரி தான் இருந்துச்சு வீக்கு கண்ணு அந்த விசில் மேலேயே இருக்க ஆமாம் இந்த விசில் எதுக்கு மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அது ஏன் மாட்டியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது சும்மா பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எடுத்து கோத்துக்கிட்டேன் அது முதல் அவன் விசிலான்றது வேற எனக்கு டவுட்டாக இருக்குது நம்ஜுன் இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னதுனால நீ எது போட்டாலும் அழகாதான் ராசா இருப்பேன்னு எல்லாரும் அவார்டு கொடுக்க சரின்னு சொல்லி உட்காந்துருப்பாரு பக்கத்தில் வீயை வந்துட்டு எழுப்பி விட்றப்பவே ரோசாப்பூ சொக்காக்காரான்னு சொல்லிட்டு சொக்கா இருக்காங்களா பையா அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்போ நம்ம வீ வந்துட்டு உங்களா மாதிரிலாம் இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்காக ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொக்கா அழகாக காட்ட ஜின்னு அது என்னடா பெல்ட்டை இழுத்து சொருகியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதான் இப்போல்லாம் பெல்ட்டு பெருசாக வருது அதான் என்ன செய்ய தெரில பேண்ட்டுக்குள்ளே சொருகிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இடுப்பு சின்னதாக இருக்குது அதை வந்துட்டு மறைக்க பெல்ட்டு பெருசாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பாருங்களேன் அதுவும் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இப்படி தான் கட்டிய பெல்ட்டு மாதிரி கட்டியிருப்பாங்களாம் வீரர்கள்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எதிரியை பார்த்ததும் அப்படியே எடுத்து அட்டாக் பண்ணுவாங்களாம் தெரியுமா அப்படின்னு ஜின்னு வந்து சொல்ல ஏன்ட்டே சொல்கிறியா நான்லாம் எத்தனை ஸ்வாட அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன் இப்போ பாரு நான் கத்தியை உருவனா அப்படின்னு சொல்லி அவர் அந்த பெல்ட்டை உருவ அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு ஏன்னான்னு பார்த்தா ஜேயப்பு கத்துறா அப்படி என்னடா இந்த பேட்ரி போன பர்மா பொம்மை திடீர்னு கத்துதுன்னு சொல்லி பார்த்தா பொலிச்சுன்னு பெல்ட்டாலே ஒரு அடி கண்டென்ட் கொடுக்காமலையா உட்காந்துருக்க போடு நல்லா அப்படிங்கிற மாதிரி அங்கே குடித்த ஒரு மூடி பீருக்கே செவந்து போய் புள்ள உட்காந்துருக்கு இதில் இவன் வேற பெல்ட்டை வச்சு ஒரு போடு கையில் போட இங்கே பாருங்கடா அவன் கையும் செவந்துருச்சுன்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த 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 இது வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா 2018 ஃபெஸ்ட்டாக கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் சிரிச்சுட்டே இருக்கலாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா இதை பாருங்கள் அப்படியே பறந்து போயிடும் அடுத்து அப்படியே கட் பண்ணால் பெஸ்ட்டு தேர்டில் 2016 நடந்த தேர்டு பிடிஎஸ் பர்த்டே ஓகேயா ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் வந்து போகும் பாஸ்ட் ஃப்யூச்சர் இதை பற்றிலாம் பேசுவாங்க அண்டு 2016 வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா சரி சொல்கிறேன் இருங்க ஸோ இந்த ஃபெஸ்ட்டாவை வந்துட்டு நம்ம எம்சி சுகா தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாரா ஸோ இவர் வந்து சில விஷயங்கள் அபவுட் ஆர்மி வந்து பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷம் நீங்கள் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணீங்க ஸ்டார்டிங்லேருந்து இனிமேலும் உங்கள் சப்போர்ட்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசுவார் அதை வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் அவரோட அந்த ஸ்டார்டிங் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம மேலே எவ்வளோ அன்புடா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை ஆர்மிங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு ஹைலைட்டான மூமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி கட் பண்ண மாட்டாங்க ஊதுறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிவிட்டு எல்லோரும் ஒட்டுக்க சேர்ந்து எல்லா பக்கத்துலேருந்து ஊதிருப்பாங்களா
ஒருத்தரோட மூச்சு காற்று இன்னொருத்தர் மூக்குக்குள்ளே ஏற நம்ம ஜெயோப்லாம் வந்து பார்க்கணுமே, பதறிடுவார். எவன்டா அவன் பல்லு வளர்க்காம நேரம் அவன் விட்ட மூச்சு காற்று என் மூக்கு வழியாக மூளைக்கு போய் சேர்ந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஜெயோப்போட நிலமை இருக்கும் பாவமாக. அப்புறம் இந்த ஃபெஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் அண்ட் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் பற்றிலாம் பேசுவாங்க. அப்போ வந்து பாஸ்ட்டில் ஓகேயா, ஸோ பசங்கள்லாம் வந்துட்டு போன வருஷம் ஃபெஸ்டா அப்போது சில விஷயம்லாம் வந்து விஷ் பண்ணியிருப்பாங்க. லைக் இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி சுகா வந்து கேட்குற அப்படி. ஸோ சில பேர் வந்துட்டு எனக்கு நடக்கலை, எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்ஷியலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ஜுன்ட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா வந்துட்டு நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிருச்சா, நிறைய சொக்கா வாங்கணும்னு சொன்னியே ராசா, வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்ல, நிறைய ட்ரெஸ் வாங்கணும் தான் நினச்சேன் அப்படின்னதும் பசங்களும் காண்டாயிட்டாங்க போல். அப்படின்னு சொல்லி மிரட்ட, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாரி நான் நினச்சது போல் நிறைய ட்ரெஸ் வாங்கலை, பட் ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன்ப்பா, என் ஆசையும் நிறைவேறி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. எப்படி பாருங்க, போன இதில் வந்து சொல்லியிருந்தால நம்ஜுன் வந்துட்டு ஏர்போர்ட்டு ஃபேஷன் லுக்கில் அவர் தான்ப்பா பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு விதை ஐயா சின்ன வயசுலேருந்தே போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஜங்கு கிட்ட கேட்டிருப்பாங்க, உன் ஆசை ராசா அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஆசை நிறைவேறிச்சு, நம்ம வந்து அவார்டு வாங்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன்ல, அதே போல் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவார்டு அவங்க வந்துட்டு வாங்கினது. ஓகே, ஸோ அவங்களோட டெபியூட் அவார்டு வந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஜங்குக்கோட ஆசை நிறைவேறினதில் எல்லாருக்குமே வந்துட்டு சந்தோஷம். ஸோ இது வந்து 2016 ஃபெஸ்டா 2015 அவங்களோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வாங்கியிருந்தாங்க இல்லையா. அதை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. லைக் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு எங்கள் பேரை கூப்பிட்டதும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அப்படியே பிடிஎஸோட ரியாக்ஷன் அப்படியே பேனு வீயெல்லாம் பார்க்கணுமே, அந்த வாய்க்குள்ளே வந்து வண்டு பூந்து காது வழியாக வந்துடும் போல், அந்த அளவுக்கு அவர் ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. நம்ஜுன்லாம் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் அந்த மொமெண்ட்டில். அப்படியே வந்து அதை பற்றிலாம் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜின்னுக்கிட்ட திரும்பி, என்னப்பா உன் விஷயம் நடந்துருச்சா, வீடு வாங்கணும்னு சொன்னியே அப்படின்ற மாதிரி சுகா வந்து கேட்க, ஆமாம் சொன்னேன் ஆனால் நடக்கலையே அப்படின்னு ஜின்னு பாவமாக சொல்ல, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோட நெக்ஸ்ட்டு பெஸ்ட் மூமெண்ட்டில் நான் இதை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜின் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரா நம்ம சுகா அதுக்கு. அப்போ அவங்க சின்ன பேண்ட் தானே, இப்போ வந்து நம்ம இதை பார்க்குறப்போ நீங்கள் வந்து எப்படி வாழ போகிறீங்க தெரியுமா, இதுக்கு போய் கஷ்டப்படுறீங்கன்னு நம்ம நினைக்கலாம், பட் அவங்களுக்கு அப்போ தெரியாதுல்ல. வீடு எதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கு என்ன ஒரு 60 வருஷத்துக்குள்ளே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சமாதானப்படுத்துகிறாராமா. 60 வருஷத்துக்கு அங்கிட்டு இவர் வாங்கினா என்ன வாங்கலைன்னா என்ன, அது என்னது குழி தோண்டிட்டு படுக்கத்தான் இடம் வேணும், அப்போ வீடு வாங்கி என்னத்தை பண்ணுறதுன்ற மாதிரி ஜின்னோட மனநிலைமை. அப்புறம் பார்த்துட்டு நம்ம சுகா, சரி 60ங்கிறது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது, ஒரு 30 வருஷம் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அப்படி ஸோ சில பேரோட கனவுகள் நிறைவேறியது, சில பேரோட கனவுகள் காத்திருப்பு பட்டியலில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, இது வந்து இதுவுமே நல்ல ஒரு ஃபன் ஃபீல். அதான் அந்த கேக்கு ப்ளோ பண்ணுற மொமெண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, சரவெடியை வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு ஃபன்னு தான். அந்த கொஷின்ஸை வந்து படிக்க அதுக்கான ஆன்சர்ஸ் தான் வேறு லெவலில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 4ல் இதை சொல்லாமல் இருக்கவே முடியாது, த எமோஷ்னல் ஃபெஸ்டா. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வந்து கமல் சொல்லுவா அப்படி, நான் எங்கள் அப்பா அழுது பார்த்த நாள், அவர் அப்பா இழந்ததுக்கே வந்து அவர் அழுததில்லை, அப்படி கன் மாதிரி இந்த மனுஷன் கண்ணீர் விட்டாடா உன்னால் அப்படிங்கிற மாதிரி நம்ஜுன் அழுது, அதுவும் பேச முடியாமல் துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மொமெண்ட்டில் அப்படியே பிரியா விடை கொடுத்த அந்த ஹயாட்டஸ் டைம் அது போகிறப்போ கண் கலங்கி அவர் அழுதது. அதை பார்த்து நம்ம அழுக, பத்தாவதுக்கு சுகா ப்ரோ அழுக, ஜங்குக்கு ஜெயோ எல்லாரும் ஒரு எமோஷனல் மொமெண்ட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. எது ஜங்குக்கு அழுதாரா, அந்த பயவுல மூச்சு பிடிக்க உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பான், நீ பாத்தியா இல்லையா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை ஜங்குக்கு மனசுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அழுதுச்சு, நான் பார்த்தேன். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். இந்த ஃபெஸ்டாவில் ஹைலைட் என்னென்னா, சேம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா, ஜேஎப்போட குடிச்சா போச்சு மொமெண்ட்டு தான். ஆனால் என்ன எல்லாம் கலாய்ப்பாங்க, அவ்வளோதான்டா, பையன் வந்துட்டு ஒரு மூடி குடித்தா மட்டையாவான், இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கான், 2 மூடி குடித்ததுக்கப்புறம் தான் மட்டை
மட்டையாகிறான் அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம் பார்த்தீங்க பாருங்கடா நான் எப்படி வந்து கெத்தாக உட்காந்து பேசுகிறேன்னு பேசுவா அப்படி ஜேயோப்பு. அப்புறம் இந்த ஃபெஸ்டாவில் அவங்க ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருந்த இந்த வீட்டோட கான்ட்ராக்ட் வந்து முடிய போதான். நம்ம கிராமிலாம் ஒரு வாட்டி நாமினேஷனை இந்த இதில் தான் வந்து இந்த வீட்டில் தான் உட்காந்து பார்த்துருப்பாங்க. நம்ஜுன்னு ஏதோ அடாப்டரை எடுத்துகிட்டு சோஃபா மேலாம் தாண்டி எகிரி குதிச்சுலாம் வருவார் தெரியுமா, அந்த ஒரு இதுதான். ஸோ அந்த வீட்டை வந்துட்டு இப்போது காலி பண்ண போகிறாங்களாம். நம்மளோட ஐடல் எஃப்எஃப்ல ஒரு வீடு வரும் தெரியுமா, அந்த வீடு வேறு எதுவுமே இல்லை சில்ல குட்டீஸ். இந்த வீடைத்தான் நான் மைண்டில் வச்சு அப்போ எழுதின கதையை. ஸோ இந்த வீட்டை விட்டுட்டு காலி பண்ணி போக போகிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் பசங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கி அதில் வந்து குடியேறி இருக்காங்க. நான் சொன்னேன்ல ஜின் வந்துட்டு இது வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2022 நடந்த கதை. ஒரு 7 வருஷத்தில் பயபிள்ளைங்க வாழ்க்கையே அப்படியே டப்பன்னு மாறி போச்சு. அப்போ கூட ஆனாலப்பட்ட பிடிஎஸ் கூட வந்துட்டு 7 வருஷம் தேவைப்பட்டிருக்கு அவங்க ஒரு சொந்த வீடு வாங்கி குடியேறி போகிறதுக்கு. அவங்க ஒரு வீடு வாங்கி. ஆனால் இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் வாசிகள்லாம் வந்துட்டு டப்புன்னு ஒரு வருஷம் வீடியோ போடுறாங்க. அடுத்த வருஷம் ஹவுஸ் வார்மிங் ஃபார்ம் ஃபங்க்ஷன் என்ன, கார் வாங்குறது என்ன, பங்களா வாங்குறது என்ன, இப்படி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இருக்க வீட்டில் வந்துட்டு நடந்த சில மொமெண்ட்ஸை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதே போல் பழைய வீடு எல்லா இதுலேயும் வந்துட்டு இன்னும் 30 வருஷம் பிடிஎஸ் வந்துட்டு போனாலும் அந்த ஃபர்ஸ்ட்டு வீடு அவங்க இருந்த அந்த டார்மை வந்து மறக்கவே மாட்டாங்க போல். அதை பற்றி வேறு அதையும் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கே வந்து பேசுகிறாங்க. அதே போல் நம்ம ஜங்குக்கு இப்போ ஒவ்வொருத்தர் வீடு வாங்கிட்டாங்கல்ல, ஸோ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஜங்கு கூப்பிட்டுப்பார் போல். எல்லாரையும் கூப்பிட்டு விட்டது ஒரு குத்தமானான்ற மாதிரி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜங்குக்கு வந்துட்டு டே ஜின்னு சொல்கிறா அப்படி, டேய் அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு இதுவை பெட்ரூமை ஓப்பன் பண்ணுறேன், அங்கே ஒரு பெட்டு, சரின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பினா அங்கே ஒரு ரூம் இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணுறேன், அங்கேயும் ஒரு பெட் இருக்குடா, கழுத பின்னாடி திரும்பி லிவிங் ரூமை பார்த்தா அங்கேயும் ஒரு பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெட்டுடா அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு இருக்க. ஏண்டா ஒருத்தன் தூங்குறதுக்கு எத்தனை பெட்டுடா சாமி அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜின் ப்ரோ உங்களுக்கு தெரியாது 3 தான் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷத்தில் இன்னும் 4 பெட்டு வாங்கி நடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஓகே, இது பத்தாதுக்கு நம்ம ஜேயோப்பு அந்த பர்மா பொம்மைக்கு மறுபடியும் எவனோ பேட்டரி போட்டு விட்டான் போல், அது எந்திரிச்சு டேய் ஆனால் யார் வீட்லேயும் சோறு போட்டு சாப்பிட்ற இடத்துல வாஷிங் மிஷினை வச்சு துணியை துவச்சி நான் பார்க்கவே இல்லைடா, இவன் வீட்டில் தான்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜங்குக்கை பிடிச்சி கலாய்க்க, டேய் அப்போது இதில் என்ன டைனிங் டேபிள் வைக்கிற இடத்துல வந்து நீ லாண்ட்ரி மிஷின் வச்சுருக்க அப்படின்னா, லாண்ட்ரி ரூமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னா அப்போ எங்கடா உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்லாம் வந்து நம்ஜுன் அவர் ஐக்யூவை யூஸ் பண்ணி அறிவாளித்தனமான ஒரு கொஷினை கேட்டிருப்பா. அப்படி நம்ஜுன் இதுக்கு பதில் ஜங்குக் சொல்கிறாரோ இல்லையோ நான் சொல்கிறேன். என்ன நம்ஜுனா இப்படி கேட்டுவிட்டேன், அங்கே வந்துட்டு லாண்ட்ரி மிஷின் வச்சா தானே துவைச்சி காய போடுறப்போ லைவில் கெல்வின் கிளைன் ஜட்டியை வந்து துவைச்சி காய போடுவது எப்படின்னு விளம்பரம் பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு லாபத்தோடு யோசிப்பா அப்படி போல். சரி, அப்புறம் வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்க இவங்க வந்து எப்போ இந்த மாதிரி வந்து வீடை பற்றி வாழ்க்கையை பற்றி இதை பற்றிலாம் பேசும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட்டு டாம் அதை அடிக்காமல் விடவே மாட்டாங்க. அப்படி தான், ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க போல். மெயினான கஷ்டம் வந்து கொசு தொல்லை. நம்ம ஜின்னு வந்துட்டு சொல்கிறது தான் எனக்கு செம்ம வந்து சிரிப்பாக இருந்தது. என்ன அப்படின்னா, நிறைய கொசு வந்துட்டு அந்த ரூமில் வந்து இருக்குமா. ஓகேயா, ரூம் மாதிரி வச்சுருக்கணும், குப்பை மேடு மாதிரி வச்சு படுத்திருந்தா கொசு முக்கியம், வேறு என்ன முக்கியம். இதில் பக்கத்து வீட்டுக்காரனை வேறு வந்து சந்தேகப்படுறது, ஏண்டா ஒருவேளை அக்கம் பக்கத்தில் எவனாச்சும் கொசு பண்ண வளர்த்தானா என்னன்னு தெரியலடா, அத்தானா கொசுடா அப்படின்னு ஜின்னு சொல்லுவேன். அப்படி எல்லா கொசுவும் எங்கள் ரூமில் தான் குஞ்சு பொறிச்சு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நல்ல வேலை ஐடல் ஆகிறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டெங்கு மலேரியா வந்து சாகாமல் இருந்தோன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பப்போ இடையில நம்ம நம்பிச்சணும் நமக்கெல்லாம் 30 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக 30 இருக்கிறது, அதாவது 30 நெருங்கி இருக்கிறது சுகாவும் ஜின் தானா. அதனால் அவங்க வந்துட்டு சுகா ப்ரோ பார்க்குறாரு, நமக்கெல்லாம் இல்லைடா எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், ஜின்னுக்கு என்ன கோவாங்கிறீங்க, வடிவேல் மாதிரி நீ மூடு
உன்கிட்ட இப்போ கேட்டாங்களா விட்டா அப்படியே அலப்ப அப்படின்ற மாதிரி சுகாவை கலாய்ச்சிட்டு இருக்கு. அப்படி 30னா அவன் அவன் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறான்னா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு மட்டும் நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜின்னு வந்து இது பண்ண அப்படியே பேசிட்டே அப்படியே சந்தோஷமாக பேசிட்டு அப்படியே சந்தோஷமாக பேசிட்டே முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை நாங்கள் அப்படி விட மாட்டோம். ஏன்னா இந்த ஃபெஸ்டாக்கு அப்புறம் ஆர்மிஸை வந்துட்டு சோதிக்க போகிறோம். எங்கள் மேலே வச்சிருக்க அன்பை, லாயல்ட்டியை, ஆனஸ்ட்டை இதெல்லாம் வந்து நாங்கள் சோதித்து பார்க்க போகிறோம். ஏன்பா நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியே முடிக்கலாமே அப்படின்னு நினச்சா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ஜுன்னு அழ ஆரம்பிச்சிருவா. அப்படி நாங்கள் ஹயாட்டஸ் ஆக போகிறோம், சோலோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் உங்களை எல்லாம் விட்டு மிலிட்ரி போகிறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்ருக்க. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் அழுக, அவரை பார்த்து சுகா அழுக. ஜிம்மின்னு ஆரம்பத்துலேருந்தே அவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு ஏன்டா இப்படி பேச வச்சிருக்க, போயிட்டு வரத்தானடா போகிறீங்க, ஏதோ வந்துட்டாங்கல்ல 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. ஆனால் அதுக்கு அவ்வளோ அளப்பறேன் அன்னைக்கு உட்காந்து என்னையெல்லாம் தேம்பி ஒரு வாரம் நான் இப்போ வரைக்குமே ஒழுங்காக வீடியோ போடாத காரணம் ஜின்னு எப்போ நாள் மிலிட்ரியில் போய் சேர்ந்தாரோ அன்றைக்கே எனக்கு மனசு விட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி. இனிமே பார்ப்போம் நல்லபடியாக வீடியோ போடுறோமா இல்லையாங்கிறத. ஓகே, ஹோப்ஃபுல்லி கரெக்டாக வீடியோ போடணும். பிடிஎஸை பற்றி, கேபாப்பை பற்றி, நமக்கு சந்தோஷமான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணணும். இது போல் அதுதான் என் ஆசை. பசங்க வந்துட்டாங்கல்ல, ஓகேயா, அந்த சந்தோஷத்தோட அடுத்த நம்ம இதுக்கு வந்துட்டு போகலாமா? அழ வச்சிட்டாங்க எதுக்கு, நான் அதான் மறுபடியும் சொல்கிறேனே, நல்லா போய் எதுக்கு மற்றதை பற்றி பேசணும்? ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஃபெஸ்டா. இந்த ஃபெஸ்டா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல என் மனசில் இருக்குது. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டாவை ரீக்ரியேட் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, ஜின்னு நம்ஜுன்னு சமைக்க, வியும் ஜேயப்போ ரூம் டெக்கரேட் பண்ண, ஜங்குக்கெலாம் சேர்ந்து ரூம் டெக்கரேட் பண்ண, சுகா ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு ஓரமாக சேரை போட்டு கேக்கை டெக்கரேட் பண்ண விடன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். ஹைலைட்டு நம்ம நம்ஜுன் வந்துட்டு நைஃப் ஹேண்டில் பண்ணுற ஸ்கில் தான். அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஏன்ஜி பேங்க் பிடிஜி உண்மையாகவே இந்த ஆளுக்கு 140 ஐக்யூவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி ஒரு நாலேஜ் நம்ம லீடருக்கு வென் இட் கம் டு கிச்சன் ஆக்டிவிட்டிஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் குக் வித் கோமாளி மாதிரி அங்கே குக்கு வித் கொரியா கோமாளின்னு பேர் வச்சு ஒரு ஷோ ரன் பண்ணால் ஜின்னு ஜங்குக்கெலாம் குக்காகவும் பெஸ்ட்டு கோமாளியாக நம்ஜுனா இருப்பா. அப்படி இதுலேயும் ஃபர்ஸ்ட்டு ஃபெஸ்டா மாதிரி தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. கேக்கெல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி செஞ்சு அதை வந்துட்டு ப்ளோ பண்ணிட்டு, அந்த கேக் டெக்கரேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுகா ஜிமின்னு ஒரு அலப்பறை பண்ணுவார். சுகா வந்துட்டு பிதிக்கி பார்ப்பார், அந்த க்ரீமு இதுவை விட்டு வெளியே வந்திருக்காது. சரின்னு சொல்லி அந்த கத்திரிக்கோலை எட்ரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின்னு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எட்ரா பெரிய மனுஷன் கேட்குற எடுக்க மாட்டியா நீயே அப்படின்னு சொல்லி இது பண்ண, எதுக்கியா கேட்குற அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக கட் பண்ண போகிற நேரத்தை யோயோ அதுக்கு தான் நான் எதுக்குன்னு கேட்டல, இந்த பேர் இது இப்படி புடுங்குனா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு கவர் இருக்கும், அதை எடுத்தாலே வந்து இது வந்துடும் போல். சுகாவோட மூஞ்சியை வாங்கணுமே வேறு லெவலில் இருக்கும் இந்த சீனில். நம்மளை அசிங்கப்படுத்துறதுனா ஆட்டோ பிடிச்சி கூட வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவங்க அந்த கேக்கெலாம் டெக்கரேட் பண்ணி முடிச்சு செஞ்சு போய் உட்காருவாங்களா. அதில் ஒரு அழகான ஒரு சூப்பரான விஷயம், ஹைலைட்டான விஷயம், அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்து அதை அழகாக வந்து கட் பண்ணி நம்ம ஜங்குக் தான் அது ஏதோ பண்ணியிருப்பார் போல், ஸ்கெட்சிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க உட்காந்து அதே போல் தான் ஃபஸ்ட்டு டர்மை பற்றி பேசாமல் விட்டால் எப்படி அந்த 4 வீடியோ இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து பேசிட்டு அப்புறம் இதில் வந்து சில இவங்களோட ஃபைட்ஸை பற்றிலாம் வந்து பேசுவாங்க. அடிச்சுக்கிட்ட மொமெண்ட்டு, நம்ம இவர் வந்து ஜிமினுக்கும் ஜங்குக்கும் உண்டான அந்த மலை ஃபைட்டு, ஜிமின் வந்துட்டு உன் கூடலாம் இனிமேல் மனுஷன் வருவானா போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை சொல்ல, ஜங்குக்கும் அண்ணன் திட்டின சோகத்தில் அப்படியே எங்கே போகிறதுனே தெரியாமல் அந்த சோகம் மறக்கிற வரைக்கும் மலையில் நடந்து போயிருக்கா. அப்படியே அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு எங்கே இருக்கோன்னு தெரியலையே, மிஸ் ஆகிட்டோமேன்ட்டு யாருக்கு ஃபோனை போட்டிருக்கணும். மொத்தம் குரூப்பில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜிமின்னு கூட சண்டை போச்சுன்னா மீதி 5 பேர் இருக்காங்க இல்லையா, பேங்க் பிடி பிடிஎஸ் குரூப்னு சொல்லி யாருக்காவது ஃபோனை போட்டு என்னையை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஜங்குக்கு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தை எவன் வந்து துரத்தி விட்டானோ அவனுக்கே ஃபோனை போட்டு அண்ணன் நான் எங்கே இருக்கேனே தெரியலண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிமின்னு இதுக்கு மேலே எப்படி ஒரு மனுஷனுக்கு மனசிறங்காமல் இருக்குமா, ஐயோ தெரியாமல் குழந்தைய திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா ஒரு கால் டாக்ஸியில் ஏறு, அந்த டிரைவர்கிட்ட ஃபோனை கொடு, நான் அட்ரஸ் சொல்கிறேன் வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி. வந்ததும் ஓடி போய் ஜிமினா ஜங்குக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சி கொஞ்சி கொலாவணுமே அந்த மலை ஃபைட், அதை மறக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்க,
அப்படியே அதுவே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாகவும் ஒரு எமோஷனலாகவும் ஒரு சூப்பர் மூமெண்ட் அது. அதுக்கப்புறம் நம்ம ஜிமினோடைய அந்த டம்ப்ளிங் ஃபைட்டை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவர் ஜேயோப் ஜங்குக்கு மூஞ்சி மேலேயே வாழைப்பழத்தோட வாரி அடித்த கதையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. செம்மையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பேசிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பற்றி பேசுகிற டைமில் நம்ஜூன் ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு எனக்கு உன் குழந்தைய பார்க்கணுன்னு சொன்னதுமே பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த குறிப்பிட்ட கண்டென்ட்டு மட்டும் ரொம்ப நாளாக பேச்சு பொருளாகவே இருந்துச்சு. அப்போது ஆர்மிஸ்க்கு நடுவில் நம்ஜூன் வேறு சும்மா இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு குட்டி 2 ஷூ, அதாவது குட்டி ஒரு பேர் ஷூ வாங்கிட்டு அது வந்து பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தா பரவாயில்ல, அதை லைவில் எடுத்துக்கொண்டு வந்து காட்டியிருப்பா. அப்படி அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி லிங்குன்னு வந்து பேசியிருப்பாங்க ஆர்மிஸ்லாம். ஐயோ போச்சு, நம்ஜூனுக்கு வந்துட்டு குழந்தை இருக்கு போல். அன்னைக்கே அவன் ஒரு செருப்பை காமிச்சான், அந்த செருப்பு வேறு யாருக்கும் இல்லை ஆர்மிஸ், அவனோட குழந்தைக்கு வாங்கினது தான் அவன் சிம்பாலிக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சுலாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிஸ் நிறைய வந்து பேச, அப்படியே அப்புறம் என்ன ஆகும் இதுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்ருப்பாங்க. காத்தோட அந்த பேச்சும் அப்படியே போயிருச்சு. ஓகே, அண்ட் சொல்கிறதுனா அப்படியே சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ வந்து ஹைலைட்டட் மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது எல்லா ஃபெஸ்டாலையுமே. ரொம்ப ஃபன் ஃபில்டு எமோஷ்னல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பார்க்கலனா ஃபெஸ்டாஸ்லாம் வந்து திரும்பி போய் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் இருந்தால் அப்படியே ரிலீஃப் ஆகும். அண்டு நிறைய ஃபெஸ்டாஸ் இதை விட பெஸ்ட்லாம் கூட இருக்கும். பட் எனக்கு பிடிச்சது இந்த 5. உங்களுக்கு இந்த 5ல் எது ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்குமே இந்த 5 வந்து பெஸ்ட் 5ஆ இல்லை வேறு ஏதாச்சும் இதை வந்து ஃபஸ்ட்டில் வச்சுருக்கலாம், இதை செகண்டில் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். ஃபைன், கமெண்ட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறோமோ அதை வந்து சொல்லுங்கோ. ஓகே, நம்ம அதை வந்து பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, சரி ஃபைன். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்றது நான் இன்னும் யோசிக்கல. ஆனால் எஃப்எஃப் வந்துட்டு மைண்ட்குள்ளே போயிட்டுருக்கு சில கதைகள். ஒரு ஒரு லா ஃபேம் அதை பற்றின ஒரு கதையாக ஒன்று வந்து யோசிச்சுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து எப்போ மீட் பண்ணுவோன்னு சத்தியமாக தெரியல. டாடா பை பை, டேக் கேர், அன்யாங் ஆர்மிஸ். சீக்கிரமே மீட் பண்ணலாம். இனிமேல் கண்டென்ட்டுக்காக வந்து தட்டுப்பாடு அதான் எல்லாம் வந்துட்டாங்கல்ல. 25 தான் ஒரு பெரிய எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி 25ஆ 22ஆ நம்ம சுகா ப்ரோவோட என்ட்ரி, அது எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நாள் தான். ஓகே, அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரியே ஆர்வமாக. நம்ம அன்னைக்கு மீட் பண்ணலாம். டேக் கேர், அன்யாங் செலவுட்டி.